வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தானி ஸ்பெஷல் பாதாம் மில்க் ஷேக் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆல்மண்டை வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆல்மண்ட் பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக வரும். அல்லது நீங்கள் வார்ம் வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் போட்டு வைங்க. இப்போ ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணிவிட்டு ஸ்கின்னெல்லாம் தொலியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு 20 ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் போடுறேன் நான். ஏலக்காய் பிடிக்காதவங்க வேண்டாம், போடாதீங்க. மில்க் வந்து ஒரு 3/4 லிட்டர் எடுத்துருக்கிறேன். பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது 2 பேருக்கு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறேன். சுகர் வந்து நாட்டு சக்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சாஃப்ரன் வந்து அதை குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா போடுங்க. பட் அவங்க கண்டிப்பாக போடுவாங்க, சேர்ப்பாங்க. இதை வந்து நான் வார்ம் மில்கில், ஹாட் மில்கில் கொஞ்சம் ஊற்றி அந்த 3/4 லிட்டர்லேருந்தே எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அது நல்லா அதில் ஊறட்டும், சோக் ஆகட்டும். அப்போ தான் அந்த கலர் நல்லா பியூட்டிஃபுல் எல்லோ கலர் வரும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. இதை ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்குரிய அந்த கலர் அழகு கலர் வரும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது விப்பிங் க்ரீம் பார்த்துக்கோங்க, ஹெவி க்ரீமு. இது நீங்கள் வீட்டில் மலாயை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீம் இருந்ததுன்னா. கார்ன்ஃப்ளவர் வேணும் அல்லது கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எடுத்திங்கன்னா வனிலா எசன்ஸ் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் தான் நான் 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் அந்த 3/4 லிட்டர் பால்லையே தனியாக எடுத்து வச்சு அதை லம்ஸ் இல்லாமல் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் தனியாக வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டில் ஃபைனலாக ஆட் பண்ணால் போதும், திக்கன் ஆக்குறதுக்கு தான் இது. நீங்கள் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திங்கன்னா வனிலா எசன்ஸ்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நானும் வனிலா எசன்ஸ் சேர்க்க மறந்துட்டேன், பார்த்துக்கோங்க. நான் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, நல்லா தான் இருந்தது. இப்போ பாலை வந்து ஒரு 20% கொஞ்சம் திக்கன் ஆக்கிக்கலாம். ஹாஃபாக குறுக்கணும்னு அவசியம் இல்லை, திக்கன் ஆக்க வேண்டாம். இப்போ வச்சு பாயில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து சாஃப்ரன் மில்க் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணால் கூட போதும். எனக்கு நல்ல அழகு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த அழகு எல்லோ கலர் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா வந்து சுகர் தேவையான அளவு, நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக வரும், பட் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க், பார்த்துக்கோங்க. சம்மர் டைமில் நல்லா கூலாக குடித்தோன்னா நல்லாயிருக்கும். நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக வெளியெல்லாம் சுற்றிட்டு வந்தோன்னா நல்லா எனர்ஜி கொடுக்குறதா இருக்கும், பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் பேஸ்ட், அந்த பாதாம் பேஸ்ட் அவ்வளோதான் வந்தது. என்ன அரைச்சதில் நான் ஒன்று தான் இதில் காட்டுற மாதிரி இருக்குது, பட் 2 வந்திருந்தது. அதை நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபலுடான்னு சொல்லி ஒன்று நம்ம சாப்பிட்ருப்போம். அந்த இதில் கொடுக்கக்கூடியதான அந்த மில்க் வந்து இந்த ப்ரிப்பரேஷனில் தான் பண்ணுறது, பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா அவங்க சப்ஜா விதை, அந்த சேமியாலாம் போடுவாங்க, இன்னும் நிறைய சேர்ப்பாங்க. இப்போ வந்து நான் சேர்க்குறது வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் அந்த மில்கில் சேர்த்து வச்சுருந்தேன்ல, அதை நான் சேர்க்குறேன். இது சேர்த்த பிறகு கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டினா அது கட்டி பிடிச்சிரும், அடியில் ஸ்டிக் பண்ணிக்கிடும், பார்த்துக்கிடுங்க. நல்லா இல்லாமல் ஆகிடும். ரன்னி கன்சிஸ்டன்சி வேணும் நமக்கு, தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காகக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க, அது போதும். தேவையான அளவு உங்களுக்கு சுகர் நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ரீமு வந்து மேலே எந்த இதில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றிட்டு அது மேலே க்ரீம் கொஞ்சம் வச்சு அது மேலே நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸோ அல்லது ஃப்ரூட்ஸ் எது இருந்ததுனாலும் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா, டுட்டி ஃப்ரூட்டி, செரி எல்லாம் வச்சிங்கன்னா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள், சில் பண்ணி கொடுங்க, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். நான் பிஸ்தாவும் வால்நட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இன்னும் சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் இன்னும் வர இருக்குது. என்னோடய ஸ்பேஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, அந்த சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே.